தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கும்போது எப்பயாவது இந்த விஷயத்தை யோசிச்சிருக்கீங்களா? எப்படி இந்தியாவுக்குள்ள தியேட்டர் வந்திருக்கும், முதல்ல என்ன ஒரு படம் போட்டுருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? சரியா சொல்லணும்னா 1907 வருஷம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேர்த்து சென்னையில மவுண்ட் ரோட் இருக்குல்ல, அங்க வார்விக் எலக்ட்ரிக் தியேட்டர் அப்படின்னு சொல்றேன் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம இந்தியன்ஸ் யாருமே கிடையாது. இந்தியால பிரிட்டிஷ் ஆட்சியர் இருந்தப்ப ஜான்சன் அப்படிங்கிறவரு முறையா எலக்ட்ரிக் தியேட்டர் ஒன்று கட்டுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே சினிமாலாம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா ப்ரொஜெக்டர் இருக்கும், தெரு தெருவா ஊரா எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு வீதியில் இருக்கணும், ஒரு காம்பவுண்ட் செவர் இருக்குல்ல, சோ அதுல ஸ்கிரீன் போட்டு அப்படிதான் படம் போட்டுக்கிட்டாங்க. முறையா தியேட்டர்னு ஒன்று கட்டி நீங்க உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாம், உங்களுக்கு இவ்வளவு வசதி இருக்கு. அப்போ இருந்த தியேட்டர்ல மவுண்ட் ரோட் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாப்கார்ன் இன்ட்ரோடியூஸ் ஆனது கூட அங்கதான். முதல் தடவை அந்த ஒரு தியேட்டர்ல பெருசா படம் முழு படம் சொல்லிட்டு போடல. இப்போ நம்ம பார்க்க இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கங்க எடுத்த கிளிப்ஸ் சின்ன சின்ன வீடியோஸ் சொல்றேன் இப்படிதான் ஃப்ரேம் பண்ணி தியேட்டர்ல போடுறாங்க. அதோட 1913 வருஷம் தான் முதல்ல ஒரு முழு படம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகுது. அப்பங்க வார்த்தைகளால பேசப்படுற படம் இல்ல, வெறும் செய்கைகள் படம் தான். முதல்ல ஹரிச்சந்திரா அப்படிங்கிற ஒரு படத்தை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அதை பாக்குறதுக்கும் மக்களும் ஃபுல்லா முதல் ஷோ, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ அப்படின்னு சொல்றேன். அப்பவே 3 ஷோவா பிரிச்சு 3 ஷோலுமே ஒரு சின்ன இடம் கூட மிஞ்சாம ஃபுல்லாருமே மக்கள் வந்து எல்லா மக்களுமே வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க. அப்பங்க அந்த படத்துக்கு ஒரு படத்துக்கு 6 பைசா டிக்கெட் இருக்குல்ல, மக்களிடையே இது பயங்கர பாப்புலர் ஆகுது. இந்த மாதிரி 6 பைசா கொடுத்தா ஒரு படத்தையே பார்த்து வரலாம், அதுவும் செமையா இருக்கும், நம்ம உட்காந்து பார்க்கலாம், பெரிய ஸ்கிரீன் இருக்கும். நமக்கு இன்டர்வல் கிடைக்கிற டைம்லாம் வெளில ஸ்நாக்ஸ், பாப்கார்ன், ஏன்னா பாப்கார்ன் இந்தியால ஃபேமஸ் ஆனது அப்படிதான். அப்படியே ஃபேமஸ் ஆகி இப்போ நம்மளோட ஒரு அங்கமாவே தியேட்டர் படம் அப்படிங்கிறது ஆயிட்டு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க.